எப்படிப்பட்டவர் அப்படின்னு அந்த சண்டே கிளாஸ் எடுக்கிற 2 அக்காமாரு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நான் போய் முறை அவங்க மூலமா தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த காரியம்லாம் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் போதுன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவ பற்றி இந்த முதலாவது சண்டே கிளாஸ் போனீங்க? எனக்கு ஒரு 13லேருந்து 15க்குள்ள தான். அந்த வயசுக்குள்ள தான் எனக்கு அந்த 13 அவ்வளோதான், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த 13லேருந்து 15க்குள்ள தான் இது நடந்திருக்கும். அப்போது இந்த மாதிரி நான் அங்கே போவோம். அவங்க சொல்லும் போதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்கள நான் கொஞ்சம் எதிர்கேள்வியெல்லாம் நிறைய கேட்டேன். என்னன்னா, இவர் வெளிநாட்டு கடவுள், இவர் இந்தியா கடவுள் இல்லை, இவர் வெளிநாட்டு கடவுள். நீங்க என்ன வெளிநாட்டு கடவுள் என்கிட்ட சொல்றீங்க? நான் ரொம்ப பக்தி உள்ளவன், எங்களுக்கு நிறைய தெய்வம் இருக்கு, இது என்ன புதுசா இவரை வேற நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் இல்லை, அவர் தான் மொத்த உலகத்துக்குமே கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அது எப்படி, நாங்கள்லாம் எவ்வளோ பக்தியாக இருக்கோம், நீங்கள் என்ன இயேசுதான் கடவுள்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இல்லைப்பா, உண்மையாகவே இந்த பூமியில் மனுஷனுக்காக மனுஷனாக பிறந்து வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக அந்த பாவங்களெல்லாம் சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் இந்த உலகத்துக்கு கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் எனக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி ஆனாலும் அவங்க விட்டு கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவ திஷ்டாந்தகமாக அவங்க எனக்கு வெளிப்படுத்துனாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்க இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்குவாரா? நான் இப்படி ஒரு வியாதியில் வந்திருக்கேன், உங்க இயேசு கிறிஸ்துவால சுகமாக்க முடியுமா? நான் இந்த கேள்வி கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க, கண்டிப்பா இயேசு கிறிஸ்து சுகமாக்குவாரு, கண்டிப்பா இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குவாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு தைரியமான வார்த்தையை எங்கேயும் யார்கிட்ட இருந்தும் நான் கேட்கவே இல்லை. அன்னைக்கு தான் முத இப்படி ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஒரு பதில நான் கேட்டேன். இப்படி சொல்றத நான் கேட்டேன். கேட்டு நீங்க ரொம்ப ஆச்சரியமா, அது எப்படி இவ்வளவு தைரியமா, நம்மளும் இருக்கோம், நம்ம தைரியமா சொல்ல முடியல, ஆனா இவங்க தைரியமா சொல்றாங்களே, கண்டிப்பா உன்னை குணமா